தீபாவளி பண்டிகை நெருங்கும் வேளையில் சிவகாசியில் நடப்பாண்டு 20 விழுக்காடு அளவிற்கு பட்டாசு உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படும் என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சிவகாசியில் அவ்வப்போது தொழிற்சாலைகளில் நிகழும் பட்டாசு வெடி விபத்து காரணமாக ஆலைகளில் அதிகாரிகள் தொடர் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாதுகாப்பு குறைபாடுகளை காரணம் காட்டியும் உரிமம் இல்லாமல் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலைகளுக்கும் அதிகாரிகள் தற்காலிகமாக சீல் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 1.5 மாதங்களே உள்ள நிலையில் நடப்பாண்டில் 20% மேல் பட்டாசு தயாரிப்பில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பட்டாசோட உற்பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பெருமளவு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 20% குறைவாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு. எதிர்பாராத சில சம்பவங்கள்னால பார்த்தீங்க அப்படின்னா அது அதிகாரிகளோட தொடர் ஆய்வுகள்னாலையும் அதோட உற்பத்தி அளவு படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் இருந்தது. இது போக ஒரு 100லேருந்து ஒரு 120 மேற்பட்ட ஃபேக்ட்ரிகள்லாம் கொஞ்சம் சஸ்பெண்ட்கள் இருக்கிறதுனால உற்பத்திகளும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இதனால தொழிலாளர்கள் யாரும் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து இந்த பட்டாசு உற்பத்தியை நாங்கள் தயாரித்து கொண்டு வந்துட்டே இருந்தோம். இதில் மூலப்பொருட்களின் விலை உயர்வு பாதிக்கவில்லை என கூறும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் நடப்பாண்டில் பட்டாசு விலையில் பெரிதளவில் மாற்றம் இருக்காது என்றும் தெரிவித்தனர். மேலும் தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாகவே பட்டாசுகளை கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் என வியாபாரிகளுக்கு பட்டாசு உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.